ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி என்ன சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை மேகி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக பண்ணுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய வெஜிடபிள்ஸ் முட்டையெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால கொஞ்சம் ஹெல்த்தி ஆப்ஷனாக இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். வாங்க இந்த முட்டை மேகி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு கேப்சிகம், 4லேருந்து 5 பீன்ஸ், ஒரு சின்ன கேரட்டாக ஒரு கேரட், கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்து அது 5 நிமிஷம் ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த முட்டை மேகி பண்ணுறதுக்கு காயெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 பூண்டு பல் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், கேப்சிகம், பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா வதக்கிறதுக்கு ஒரே டைமில் வெந்து வரும். காய்கறி ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 80% வதங்கினா போதும். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே மேகி மசாலாலையும் உப்பு இருக்கும். அதனால் நம்ம இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும். உப்பு ஆட் பண்ணி லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா இந்த காய்கறி கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த முட்டையை காய்கறி கூட கலந்து விட்டுருங்க. முட்டை நல்லா வெந்து நல்லா உதிரி உதிரியாக முட்டை பொடி மாஸ் மாதிரி வரும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் எடுத்துக்கும். இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக பொரியல் மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டையை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்படியே வச்சிட்டோன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்னொரு பிளேட்டுக்கு அதை மாற்றி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேகியை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி திரும்ப ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பீஸ் அளவுக்கு மேகியில் ரெடி பண்ண போகிறேன். அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடுதலாக ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறமா மேகிலே கொடுத்துருப்பாங்கல்ல மசாலா பேக்கெட், அதை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மேகியை இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முழுசாக ஆட் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி லைட்டாக 2 பீஸாக உடச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா தண்ணியில் கலந்து விட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அப்புறமா மேகி நல்லா வெந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க காய்கறி முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், நல்லா பொடியாக கட் பண்ண ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரஃப்பாக கலந்துடாதீங்க, மேகி உடஞ்சிரும். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சூப்பரான காரசாரமான முட்டை மேகி ரெடி ஆகிட்டு. இது குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக காரசாரமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.